வியூசட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு எனக்கு சிரிப்பு தாங்கல. இந்த டிவிகே பயல்களை நினைக்கும் பொழுது உண்மையாலுமே சிரிக்கிறதா அழுகிறதா இல்ல இப்பேற்பட்ட ஒரு முட்டாள் கூட்டத்தை ஒரு உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு, நம்ம தமிழ்நாட்டுலதான் இப்படி ஒரு முட்டாள் கூட்டம் இருக்கிறதா? இவ்வளவு நாள் நம்ம வட இந்தியர்களை ஒரு முட்டாள்கள் மாதிரி பார்த்தோம்ல, ஒரு கேலி பொருளா பார்த்தோம்ல, பான்புராக் வாயன், பீடா வாயன், வடக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விமர்சிச்சுட்டு இருந்தோம்ல. அவனுங்க கூட இப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த தாவேக்காவுடைய தவிட்டு தற்குறிகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது இவனுக்கு அவன் 1000 மடங்கு மேலுன்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிடுச்சு. நான் சில போட்டோஸ் வீடியோஸ் போடுறேன், அதை மட்டும் நீங்க கொஞ்சம் பாருங்களேன். பாத்தீங்களா? எனக்கு உண்மை என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் தான் சொன்னேன்ல, விஜய் பிரச்சாரத்துக்கு போக மாட்டாருன்னு. நாம இதே வியூசட் சேனல்ல ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நாம சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்? விஜய் பிரச்சாரத்துக்கு போற மாதிரி கிடையாது, இதுக்கப்புறம் போறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. அதனால விஜய் அவர்கள் என்ன பண்ண போறாருனாக்க வீடியோ வெளியிட போறாரு, வீடியோவா பேசி வெளியிட போறாரு. அந்த வீடியோவை இந்த தமிழ்நாடு முழுக்க இந்த வேட்பாளர் போட்டு காட்ட போறாங்க. எல்இடி ஸ்கிரீன்ல வாகனத்துல போட்டு காட்டுறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு 4 நாளைக்கு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல. அதை போடுவதற்கு கூட அந்த வேட்பாளர்கள் முன்வரவில்லை. விஜய் வெளியில தலை காட்டினா ஏதாவது டெபாசிட் வாங்குற அளவுக்காவது ஓட்டை வாங்க முடியும், டெபாசிட் வாங்குற அளவுக்காவது வாக்குகளை வாங்கி ஏதாவது நாங்களும் களத்துல நின்னோம் அப்படின்னு காண்பிக்கலாம். ஆனா விஜய் வெளியில வர மாட்டாருன்னு உறுதியாக தாவேகா வேட்பாளர்கள் இப்ப நம்ப ஆரம்பிச்சதால அவங்க என்ன பண்றாங்கன்னா, விஜயினுடைய போட்டோ இல்ல விஜய் போன்ற ஒரு டம்மிய தூக்கிட்டு வந்து, விஜயே டம்மி தான், டம்மிக்கே டம்மி செஞ்ச ஆளு யாருன்னா நம்ம தாவேகா தம்பிகள் தான். இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னாக்க ஒரு டம்மி பொம்மைய விஜய் மாதிரி செஞ்சு அதை வாகனத்துல வச்சுட்டு பிரச்சாரத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. யார் தெரியுமா? திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தொகுதியில போட்டியிடக்கூடிய தாவேகாவுடைய வேட்பாளர் தான் இந்த வேலையை பார்த்தது. அவருக்கு மனசுல அப்படி என்ன வேதனைன்னு தெரியல. இவனை நம்பி நாம வந்தா இவன் பனையூட்டே வெளியில வரமாட்டான் போல இருக்கு, இனிமே இவனை நம்பினா வேலைக்கு ஆகாது, நம்மமான கப்பலை எறின்னு சொல்லிட்டுதான் இன்னைக்கு டம்மிக்கே டம்மியை செஞ்சு கார்ல வச்சு இன்னைக்கு ஓட்டு கேட்க ஆரம்பிச்சாரு. இன்றைக்கு சமூக வலைதளத்துல இது ஒரு விவாதமாக மாறி இருக்கிறது, கேலி பொருளா மாறி இருக்கிறது. இன்னொருத்தவன் என்ன பண்ணி இருக்கிறான்னா, கார்ல விஜயனுடைய பெரிய சைஸ் போட்டோ, ஃபுல் சைஸ் போட்டோவை அந்த தியேட்டர் முன்னாடி எல்லாம் வைப்பாங்கல்ல, அந்த போட்டோவை கார்ல ஒரு சீட்ல உட்கார வச்சு, ஃப்ரண்ட் சீட்ல உட்கார வச்சு அதுக்கு சீட் பெல்ட் போட்டு இந்தாண்ட உட்காந்துட்டு அவன் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காயா. இப்ப சொல்லுங்க, வடக்கனை விட இந்த தாவேகாவினுடைய தவிட்டு தற்குறிஸ் 1000 மடங்கு கேடு கட்டவனுங்க, முட்டா பயல்கள்னு இப்ப தெரிய வருதா? நாம தான் சொன்னோம்லையா, அவன் பிரச்சாரத்துக்கு வரமாட்டான்யா, அவன் பிரச்சாரம் பண்ற ஐடியாவும் இல்ல, அவன் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்ன்ற ஐடியாவும் இல்ல. விஜய் அவர்களுடைய ஒரே நோக்கம் என்னன்னா, ஓட்டை பிரிச்சு திமுகவை ஆட்சி கொண்டு வர சொல்லணும், திமுகவை எப்படியாவது ஆட்சிக்கு கொண்டு வர வைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவனுடைய ஒரே குறிக்கோள். சரி, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 234 தொகுதி வேட்பாளருக்கு நீ பிரச்சாரம் பண்ண வேணாயா, உனக்காகவாது பிரச்சாரம் பண்ணியான்னு தான் சொல்றோம். ஆனா விஜயாவது ஜெயிக்கணும்னு அவன் பிரச்சாரம் பண்ணணும்ல. திருச்சி கிழக்குல போட்டிடுறாரு, ஒண்ணுக்கு டபுள். மனுஷன் எப்பவுமே டபுள்ஸ் தான் ஆடுவாரு, சிங்கிள்ஸ் ஆடிலாம் மனுஷனுக்கு பழக்கம் இல்ல. பொண்டாட்டியா இருக்கட்டும், எலெக்ஷன்ல நிக்கிற இடமா இருக்கட்டும், எல்லாமே டபுள் டபுளா தான் வேணும். நம்ம தவிட்டு தற்குறிக்கு எப்படி டபுள்ஸ் மட்டும்தான் ஆடுவாரு, சிங்கிள்ஸ் எல்லாம் ஆட மாட்டாரு. டபுள்ஸ் தான் அவருக்கு பிடிக்கும், புரியுதுங்களா? அதனால 2 தொகுதியிலேயும் வேட்புமனு தாக்கல் பண்ணாரு. கடைசியில 2 தொகுதியுமே பிரச்சாரத்துக்கு போகல. இவன் உண்மையாலுமே நினைக்கிறான், விஜய் உண்மையாலுமே நம்புறான், நாம மிகப்பெரிய ஸ்டாரு, சினிமாவிலே நம்ம முதலமைச்சர் ஆயிட்டோம், கேவலம் ஆஃப்டர் ஆல் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக முடியாதா அப்படின்னு நம்புறாங்க விஜய். சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. என்னங்க இப்படி யாராவது ஒரு அடிமுட்டாள் இருப்பானான்னு நீங்க கேட்பீங்க. உண்மையாலுமே அந்த ஆளு அடிமுட்டாள் தான். உண்மையாலுமே அவன் நம்புறான் நாம படுத்துக்கிட்டே ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு. இதுக்காடா அந்த ஜானவரிக்கு சாமிக்கு 8 கோடி ரூபாய் கொடுத்து தேர்தலில் வியூக வகுப்பாளரா உட்கார வச்சீங்க? ஆடா பாவிகளா, டேய் உங்களை நம்பி இன்றைக்கு உண்மையாலுமே சொல்றேன், தாவேகாவுடைய அந்த வேட்பாளர்களை நினைக்கும் போல எனக்கு பரிதாபமா இருக்குது. இன்றைக்கு தமிழ்நாடு வாழ்வுரிமை கட்சி எடுத்துங்க, தமிழ்நாடு முழுக்க அவங்களும் போட்டி போடுறாங்க. இவரால முடிஞ்ச அளவுக்கு பிரச்சாரத்துக்கு போறாரு. ஒரு வேட்பாளருக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறாராம், அதுவும் வீட்டை அடமானம் வச்சு கடன் வாங்கி தான் தராரு. அந்த அளவுக்கு அது செய்யறாருல்ல அவரு.
இத்தனைக்கும் அவருக்கு அப்படியே பெரிய ரசிகர் பட்டாளம் இல்ல வேல்முருகன் அவர்களுக்கு. ஆனா இவனுக்கு அவ்வளவு பெரிய ரசிகர் பட்டாளத்தை வச்சுக்கிட்டு ஏன்னா கமலு கூட நான் என்ன சொல்றது புரியல. இந்த பைத்தியாரங்களை பத்தி பேசணுமா அப்படின்னு தோணுது. கமலு உங்களுக்கு தெரியும்ல, கட்சி ஆரம்பிச்சாரு, அவரும் தேர்தலில் போட்டியிட்டாரு. அவரு பிரச்சாரம் எப்படி பண்ணாரு? நீங்க என்ன சொல்றீங்க, அவங்கள விட மிகப்பெரிய ஸ்டார் விஜய்ன்னு சொல்றீங்கல்ல. ஏன்னா பைத்தியார தாயலிகளை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாலும் பேசாம இருக்க முடியல. தமிழ்நாட்டை இவனுக்கு சீரழிக்கும் போது எப்படி அந்த தாயொலிகளை பத்தி பேசாம இருக்க முடியாது? சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு ஒரு தலைமுறையை வீணாயிடுச்சுல்ல. அவனை நம்பி 234 தொகுதியில நிக்கிறானுங்கல்ல. இன்னைக்கு எந்த நம்பிக்கையில அவனுக்கு செலவு பண்றானுங்க? முழுக்க முழுக்க கடன் வாங்கி வச்சிருக்காங்க. உண்மையிலுமே எனக்கு மனசு பதறுது. 234 வேட்பாளர் கோடீஸ்வர வேட்பாளர்லாம் இல்ல. ஒரு சிலர் கோடீஸ்வர வேட்பாளர் இருக்கானுங்க, 1 2 3 பேரு. மீதி பேர் பாலியல் குற்றவாளிகளா இருக்கானுங்க. அதுல ஒரு சில பேர் கஞ்சா கடத்தை விற்கிறவனெல்லாம் இருக்கானுங்க. அவனுக்கு தான் இவன் சீட்டும் கொடுத்துருக்கிறான். மீதிலாம் கிட்டத்தட்ட 50% பேரு சாதாரண ஏழை எளிய மனிதர்கள். நம்ம விஜயால அறிமுகமாயிடு ஏதோ ஒண்ணு வெற்றி பெற்றுடுவோம் அப்படின்ற நம்பிக்கையில அவனை நம்பி இன்னைக்கு ஊர் ஃபுல்லா கடன் வாங்கி வச்சிருக்காங்க. ஊர் ஃபுல்லா கடனை வாங்கிட்டு இன்றைக்கு பிரச்சாரத்துக்கு அவனுக்கு செஞ்சுட்டு இருக்கானுங்க. ஒவ்வொரு தொகுதிக்கும் இதோ அவனால முடிஞ்சது ஒரு 10 பேரை கூப்பிட்டுட்டு ஒவ்வொரு தொகுதிக்கும் போறானுங்க. ஆனா அவ்வளவு தீவிரமான வேலை செய்ய நகர்ப்புறம் போன்ற பகுதியில எல்லாம் வேலை செய்யறானுங்க. அப்ப அவனுடைய நிலைமையாவது விஜய் யோசிச்சு பார்த்தானா? எனக்கு அதுதான் எனக்கு பத்திக்கிட்டு வருது. எனக்கு உன் கட்சிக்காரன்டா, உன்னை நம்பி எலெக்ஷன் நிக்கிறான்டா, உன்னை நம்பி கடனை உடனே வாங்கி செலவு பண்றான்டா. நீ மட்டும் பனையூர்ல போதையை போட்டுட்டு படுத்து கிடக்குறேடா அறபோத நாய. வெளியில ஏதாவது பேசுறான்னு சொல்றோம், பேச மாட்டேங்கிறாங்க. இந்த திருத்தணியில ஒரு பைத்தியம் சுத்திக்கிட்டு இருக்கு பாருங்க. பைத்தியக்காரனை விட பைத்தியக்காரன் யாருமே இல்ல ரோட்ல. அவன் மாடு கையெடுத்து எங்க இருந்தா புடிச்சிட்டு வரீங்க? இவன மாதிரி வேட்பாளர்கள்லாம் டீ கடைக்குள்ள போறான். அண்ணே டீ குடிக்கணே, அண்ணே டீ குடிக்கணே, அண்ணே நீங்க டீ குடிச்சிட்டு இருக்கிறான். டீ குடிச்சிட்டு போய் டீ குடிங்க. டீ இவனுக்கு நம்புறானுங்க. நிறைய சினிமாவில் பார்த்துருக்கீங்கல்ல. என்ன பண்ணுவாங்கன்னாக்க ஹீரோ எங்கேயாவது தருதலையா சுத்திக்கிட்டு இருக்கோம். எலெக்ஷன் வந்த உடனே, எலெக்ஷன் தேதி அறிவிச்ச உடனே அந்த தொகுதியில போட்டி போடுறவனுக்கும் அந்த ஹீரோவுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடும். பிரச்சனை ஆனோடனே ஹீரோ என்ன பண்ணுவா, டேய் உன்னை நான் தோக்கடிக்கிறேன் பாடுறான்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா டக்கு டக்குன்னு வருவாரு. 4 தெருவுக்கு போவாரு. 4 தெருவுல 4 பேருக்கு தண்ணி பிடிச்சி கொடுப்பாரு. அந்த இடத்துல குப்பை இருந்தா குப்பையை சுத்தம் பண்ணுவாரு. அப்புறம் 4 பள்ளிக்கூடங்களுக்கு டியூஷன் எடுப்பாரு. அப்புறம் 4 பசங்களை திருத்த பார்ப்பாரு. அப்புறம் பெண் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புனா போய் அங்க நின்று குரல் கொடுப்பாரு. அந்த ஒரு 20-30 நாட்கள்ல இதெல்லாம் செஞ்சு திடீர்னு மக்கள் எல்லாரும் அவருக்கு ஓட்டு போட்டு அவர் அந்த இடத்துல வெற்றி பெற்றுருவாரு. இதுதான் தமிழ் சினிமா தொடர்ச்சியா காட்டிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்துக்கிட்டு இருந்த தவிட்டு தருகிறீர்கள் அதை நம்புறாங்க. உண்மையுமே நம்புறாங்க. மக்கள் அவ்வளவு முட்டாள் இல்லைங்க. இதோ என்னெல்லாம் ஏமாத்திர முடியுமா? இப்போ ஒரு தொகுதியில நான் இருக்கிறேன்னு வச்சுங்களேன். அந்த தொகுதியில ஒருத்தர் காலங்காலமா நான் என்ன கஷ்டப்பட்டாலும், என்ன என் துன்பம் துக்கம் அப்புறம் சந்தோஷம் எல்லாத்துலயும் ஒருத்தர் கலந்துக்கிறாரு. தம்பி நான் இருக்கிறேன்ப்பா, பார்த்து பண்ணுப்பா, நாங்களாம் இருக்கோம்ப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அவருக்கு ஓட்டு போடுவோமா? இல்ல ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு தண்ணி கொண்டு வருது, ஜட்டிய துவைச்சி முறுக்கி காய போடுறவன் அவனுக்கு நான் ஓட்டு போடுவேனா? சொல்லுங்க பாப்பா, யாருக்கு நான் ஓட்டு போடுவேன்? இந்த பேசிக் அறிவு வேணாம். உண்மையிலுமே அவனுக்கு சினிமாவை நம்புறானுங்க. விஜயனுடைய ரசிகர்கள், அவருடைய தொண்டர்கள்லாம் உண்மையாவே சினிமாவில் நடக்கிற மாதிரி நடக்கும். நாம களத்துல பிரச்சாரத்துக்கே போக தேவையில்ல, என் தலைவன் முகம் மட்டும் போதும், அதான் பிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே நம்புறானுங்க. அதை நினைக்கும் போதுதான் எனக்கு பரிதாபமா இருக்கு. இவனுங்களை பத்தி இனிமே பேசணுமான்னு எனக்கு தோணுது. புதைச்சிட்டானுங்க, அவ்வளவுதான். டிவிக்கு குழிதோடி புதைச்சிட்டானுங்க. நான் என்ன நினைச்சேன், 2026 தேர்தலுக்கு பிறகுதான் இவனுக்கு காணாம போவானுன்னு நினைச்சேன். ஆனா தேர்தல் நடப்பதற்கு முன்னாடியே அவனுக்கு காணாம போயிட்டானுங்க. ஃபீல்டுலே கிடையாது, எந்த ஃபீல்டுலயுமே ஆளு கிடையாது. ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாண்டாங்க. மக்கள்கிட்ட இல்ல, மக்களுக்காக குரல் கொடுக்கல. எப்படி ஓட்டு வரும்? இன்னைக்கு கூட சில கருத்து கணிப்பு நிறுவனங்களை நினைக்கும் போது எனக்கு காண்டாகுது. இப்ப கூட ஒரு 2 சர்வே வெளில வந்திருக்கு. அந்த 2 சர்வேலுமே விஜய் 2ல இருந்து 6 இடங்கள் ஜெயிப்பாரு, 10ல இருந்து 15% வரைக்கும் ஓட்டு வாங்குவாரு அப்படின்னு ஒரு சர்வே. இன்னொரு சர்வே 10ல இருந்து 13% வரைக்கும் ஓட்டு வாங்குவாருன்னு ஒரு சர்வே. 2ல இருந்து 6 இடங்கள் ஜெயிப்பாங்கன்னு கூச்சமே இல்லாம அவனுக்கு சர்வே ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க. உண்மையுமே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி சாத்தியம்? ஒரு தொகுதியில 40% ஓட்டை கிராஸ் பண்ணாதான் வின்னே. முடியுமா இவனுங்களால?
எப்படி 2 இடத்துல ஜெயிப்பாங்க 6 இடத்துல ஜெயிப்பாங்கன்னு சொல்றீங்க? முதல்ல விஜய் ஜெயிப்பானா? சொல்லு, விஜய் ஜெயிப்பானா? முதல்ல 2 தொகுதியில போட்டிடுறான்ல, இப்போ வரைக்கும் தொகுதி பக்கம் போகலல்ல, எப்படி ஜெயிப்பான் விஜயே? அப்ப விஜயே ஜெயிக்க மாட்டான்னும் போது மத்தவன் எப்படியா ஜெயிப்பான்? எந்த தைரியத்துல, எந்த மனசாட்சியில நீங்க சொல்றீங்க 2ல இருந்து 6 தொகுதி ஜெயிப்பாரு டிவிக்கு ஜெயிக்குன்னு எப்படி சொல்றீங்க நீங்க? அது கூட இருக்கட்டும், 15% ஓட்டு வரும்னு எப்படி நீங்க சொல்றீங்க? எங்க போய் சர்வே எடுத்தீங்க நீங்க? 15% எத்தனை உங்களுக்கு தெரியுமா முதல்ல? காலகாலமா கிட்டத்தட்ட 40 வருடங்களாக தமிழ்நாடு மக்கள் மத்தியில அரசியல் செஞ்சுட்டு, ஒரு சமூகத்தின் மத்தியில அரசியல் செஞ்சுட்டு வர பாமகவுக்கு 5% தான் ஓட்டு. 20-25 வருஷமாக மக்கள் மத்தியில அடித்தட்டு மக்கள், பட்டியலின மக்களுக்காக உழைக்கக்கூடிய அந்த விசிகாவினர்களுக்கு 3 to 4% தான் ஓட்டு. எங்க இருந்தா வந்தீங்க நீங்க? 15% ஓட்டுனா எத்தனை பர்சன்ட் தெரியுமா? அவ்வளவு ஓட்டு முதல்ல விழுமா? அவ்வளவா முட்டாள மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு? இவன் பனையூர்ல அறபோதையில பனையூருக்குள்ளே படுத்து கிடப்பான். நடிகைகளுக்கு ஒண்ணுன்னா இங்க இருந்து பறந்து போவான் பிரைவேட் ஜெட்ல. நடிகைகளுக்கு திருமணம்னா போவான். நடிகை வீட்டுல நாய்க்கு பர்த்டேனா போவான். இங்க 41 பேர் செத்துட்டானாக்கா அவனை போய் பார்க்க மாட்டான். அவனுக்கு நாங்க ஓட்டு போட்டுருவோம். நீங்க நம்புறீங்களா? நீங்க எப்படி மனசாட்சியே இல்லாம 10 to 15% ஓட்டு சொல்றீங்க நீங்க? அது என்னால ஜீரணிக்கவே முடியல. எப்படி வரும்? எவன் ஓட்டு போடுவான் அவங்களுக்கு? விஜய் ரசிகர்களே மொத்த பேர் சேர்ந்து ஓட்டு போட்டாலே அவ்வளவு பர்சன்ட் வராதே ஓட்டு. எவன் காதலடா பூவை சுத்திக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல அந்த அறபோத நாயை அடிச்சு வெளியில இழுத்துட்டு வாங்க, வெளில வர சொல்லுங்க. முதல்ல அவன் தொகுதியில அவனுக்காக அவனையே பிரச்சாரம் பண்ண சொல்லுங்க. அப்புறமா 2ல இருந்து 6 இடம் ஜெயிப்பாங்க, 10ல இருந்து 15% ஓட்டு வாங்குவாங்கன்னு இந்த கதையெல்லாம் அப்புறமா சொல்லுங்க. காலத்திலே கிடையாது, அவனுங்க ஃபீல்ட்லயே கிடையாது. கண்ணு கட்டி தூரமா நாங்க பாக்குறோம். இந்த பாரு, நான் டிராவல் ஒரு நாளைக்கு 20-30 கிலோமீட்டர் நான் டிராவல் பண்றேன். வழியில எங்கேயுமே இல்லை டிவிக்கு பிரச்சாரமும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன சர்வே ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க? அட போங்கடா. எனக்கு உண்மையாலுமே வேதனையா இருக்கு. அந்த இவனை நம்பி போட்டிடுறானுங்கல்ல, அவனுங்களை நினைச்சா பரிதாபமா இருக்கு. எப்படி இறங்கிட்டானுங்க பாத்தீங்கல்ல? டம்மிக்கு ஒரு டம்மியை செஞ்சு பிரச்சாரம். உண்மையாலுமே தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளவு இந்த ஒரு முட்டாள் தலைமுறையை நாம உருவாக்கி இருக்கிறோம்னு நினைக்கும் போது வேதனையா இருக்கு. இன்னும் எங்கெங்கெல்லாம் போய் நிக்க போகுதோ ஒன்றும் புரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். அவ்வளவுதான். இவங்களை பத்தி இனிமே பேசி புண்ணியம் இல்லை, 10 பைசாவுக்கு புண்ணியம் இல்லை. விஜயை பத்தி பேசுறதோ, அந்த தாவேகா கட்சி என்று பத்தி பேசுறதோ, குழி தோண்டி புதைச்சி சமாதி கட்டியாச்சு. அவ்வளவுதான். இனிமே அடுத்த வருஷம் இதே தேதியில தவசம் பண்ணிட வேண்டியதுதான். 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி பண்ணிட வேண்டியதுதான். நன்றி.